எதிர்நீச்சல் சீரியல்ல சக்தி வந்து ராமேஸ்வரத்துல போஸ்ட் மாஸ்டர் சொன்னதுபடி தேவகி அவங்கள தேடி வந்து மடங்களா போய் அலைஞ்சிட்டு இருக்காரு. எந்த மடத்துலயும் தேவகிய பற்றிய எந்த உண்மையும் தெரியாதனால சோகத்துல அப்படியே மூழ்கி கடற்கரைய பாத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சக்தியோட நண்பர் வந்து எங்கடா இங்க வந்த அப்படின்னு பேசுறாரு. உடனே சக்தி வந்து இந்த மாதிரி நான் எங்க குடும்ப சம்பந்தமான ஒரு விஷயத்துக்காக இங்க வந்தேன், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே சக்தி நண்பர் கிட்ட அந்த லெட்டர் எடுத்து காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதரா, இது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, நான் இப்பதான் வந்து இங்க செட்டில் ஆனா, இன்னும் அம்மா எல்லாம் வந்து மதுரையில தான் இருக்காங்க, அப்பா ஆனா இங்கதான் இருக்காரு, அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட நண்பர் வந்து அவரை வந்து அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாரு. இந்த லெட்டரை பார்த்து பேரை சொன்ன உடனே அவங்க அப்பா நல்லா தெரியும், நான் நிறைய முறை அவங்கள பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க மடத்துலதான் இருந்தாங்க, அவங்க மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒரு தம்பியும் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கதைய அவர் வந்து சொல்றாரு. இதுக்கு அடுத்து சின்ன சின்ன விஷயங்களா வந்து சக்திக்கு வந்து அந்த தேவகியை பற்றி தெரிய வர ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து மறுபக்கம் குணசேகரன் வீட்டுல ஈஸ்வரியோட அப்பா வந்து என் பொண்ணு எப்படி இங்க கை விட்டுட்டீங்க, அவ எப்படியா நல்லபடியா குணமாகி வரணும், அதுக்கு ஏதாவது செய்யுங்க மாப்பிள்ள அப்படின்னு கெஞ்சுறாரு. உடனே குணசேகரர் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நான் வந்து காப்பாத்திடுவேன், ஆனா என்ன வந்து மருத்துவமனைக்கே போக கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க, அதனாலதான் இன்னொரு வரையும் என் பொண்டாட்டியவே நான் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்க எதுவுமே பண்ணாதீங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன், இவங்க யாருமே தலையிட மாட்டாங்க, நீங்க என் பொண்ணு மட்டும் நல்லபடியா மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நான் நீதிமன்றத்துல வழக்கு தொடறேன், நீங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றேன், நான் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதுக்கு அடுத்து தர்ஷன் பார்கவி இவங்க 2 பேருக்குள்ளேயே மனக்கசப்பு இருந்துட்டே இருக்கு. இன்னும் அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழவே இல்லை. இதனால நான் அவங்க 2 பேரும் அமைதியா மாதிரியா இருக்கேன். நந்தினி நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஏதாவது பேசுங்க, மனசு விட்டு ஏதாவது பேசினாதானே தெரிய வரும், எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பார்கவி எல்லாத்தையும் கேள்வியும் என் மனசுக்குள்ளேயே நான் போட்டு பூடி வச்சிட்டு இருக்கேன், நான் எதையுமே யாருக்கிட்டையுமே கேட்கற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே தர்ஷன் வந்து கோவமா உன்னோட மனசுல என்னென்ன கேள்வி இருக்குன்னு தெரியும், அவ சொல்றதெல்லாம் நீ உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்க, அதையும் நான் இப்ப ப்ரூவ் பண்ணி உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அன்புக்கரசிக்கு போன் பட்டு இது மாதிரி நானும் பார்கவியும் இன்னும் கணவன் மனைவியாக வாழவே இல்லை, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணமே எங்க வீட்டுல கொடுத்த டார்ச்சர், இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும், நான் மனவரையில இருந்து ஓடாம இருந்ததுக்கு காரணம் கூட உனக்கு தெரியும், அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்னும் நாங்க கணவன் மனைவியாகவே வாழல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நந்தினி வந்து நீ பேசுறது எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு கொண்டாடணும் தர்ஷா, நீ அப்படி பண்றேன்னு போனை வாங்கி கட் பண்றாங்க. இதை அடுத்து அன்புக்கரசி வந்து என்ன சொல்றாங்க, மாமா அவருங்க இன்னும் கணவன் மனைவியாகவே வாழலையா, என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு மாமான்னு குணசேகரன் கிட்ட அன்புக்கரசி வந்து சொல்லுது. உடனே குணசேகரன் வந்து ஒரு நமட்ட சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும், பார்க்கலாம்.